அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அப்டேட் நம்பர் 96. எப்போவுமே பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு பக்கம் போனாவே இன்னொரு பக்கம் தாக்குதல்கள் கடுமையாக இருக்கும். ஏன்னா நம்ம ரஷ்யா உக்ரைன் அப்டேட்லேயே பார்த்துருக்கோம். நம்ம பேச்சுவார்த்தை அப்படின்னு எடுத்துட்டாவே போதும், கோட்டசாமிங்க அதுக்கு முன்பு நல்லா அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அப்படியே நிசப்தமாக இருக்கும். ஆஹா, பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னே அடுத்த பயங்கரமான தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ திடீர்னு பாகிஸ்தான் ஓடி இந்த மாதிரி ஓகே சொல்லிட்டாங்க, 2 கப்பல் அனுப்புகிறாங்க. அவர் ட்ரம்ப் வேறு ஷிப்புன்னு பயன்படுத்துறதுக்கு பதில் வார்த்தையை போட்டுன்னு சொல்கிறாரு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அவர் 20 போட் அனுப்புகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவர் ஷிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தலை. அப்படின்னா அவர் நிறைய பேர் கமெண்டில் கூட போட்டிருந்தாங்க, ஐயா போட்டுன்னா படகு, ஷிப்புன்னா கப்பல் அப்படின்ற சொன்னாங்க. அதை நான் சொல்லலை, அவர் நாட்டாமல் சொன்ன வார்த்தை அது. ஒருவேளை படகுகள் அனுப்புறது இவர் சொல்கிறாரா இல்லை வார்த்தையை மாற்றி பயன்படுத்துகிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஈரான் தனது கடுமையான தாக்குதல்களை நிகழ்த்தியிருந்தது இஸ்ரேல் மீது. எய்ஃபா அவங்க இஸ்ரேலினுடைய 60% தேவையை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது கடுமையான தாக்குதல், ஒரு பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட் மீது தாக்குதல், அப்புறம் குவைத்தில் டீசாலினேஷன் பிளான்ட் மீது தாக்குதல், அடுத்து குவைத்தினுடைய இராணுவம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க, லெபனான் மீது தாக்குதல். அதனால் அடுத்து குண்டு மலையாக பொழிந்திருக்காங்க. மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. இந்த 96வது பதிவு கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கிற பதிவாக தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நண்பர்களே, ஹெல்மெட்டோடு வாங்க. கடுமையான பாதிப்புகள் இருக்கிறனால எப்போவுமே உங்கள் சேஃப்டி எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்கள் அடுத்து இப்போ எலெக்ஷனில் ஒரு ஓட்டு போடணும் இல்லையா? உங்களோட ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம் இல்லையா? வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு அது இல்லாமல் வாக்காளர் உரிமை தொகை வேறு வரும் இல்லையா? அந்த வாக்காளர் உரிமை தொகையை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கணும் இல்லையா? எல்லாருமே கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஒவ்வொரு கட்சி சார்பாக கொடுப்பாங்க. அதனால் வாக்காளர் பெருமக்களே வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க இப்படின்னாவே முதலீட்டாளர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதனால் குரூட் ஆயிலோட விலை கடுமையாக குறையும். ஆனால் இந்த ஒரு டாக்டிக்ஸை இதுக்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் முதலீட்டாளர்கள்லாம் நம்பினாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப்போட பொய்யெல்லாம் தெரிஞ்சு போயிட்டு இதுக்கப்புறம் தான் அந்த மனுஷனை நம்பினா வேஸ்ட்டுன்ட்டாங்க. இன்றைக்கி காலையில் அவர் அவ்வளோதான் 20 போட்டு அனுப்புகிறாரு. 20 ஷிப்புன்றதா போட்டால் சொல்கிறாரு அவர். 20 ஷிப்பை அனுப்புகிறாங்க. பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க 2 கப்பல் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு எவ்ரிதிங் வில் பி நைஸ், அவ்வளோதான், நாங்கள் அவங்களுடைய அந்த தீவை எடுத்துக்க போகிறோம், அந்த எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை எடுத்துக்க போகிறோம், எல்லாம் எங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியெல்லாம் இருக்குல்ல, அப்படி நீங்கள் திரும்ப நேரத்தில் நாங்கள் போய் பிடிச்சிருவோம், க்ளோஸ் பண்ணிடுவோன்றனால ஒரு காமெடி செய்தியாக சொல்கிறதுனால மக்களுக்கு இன்னும் சந்தேகம் வந்துருச்சு. சரி ரைட்டு, மனசு நைட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார் போல், அதனால் இப்படி பேசுகிறாராட்டுக்குது அப்படின்னு நினச்சிட்டு பாகிஸ்தான் மீது நம்பிக்கை வரல, அமெரிக்கா மீது நம்பிக்கை வரல, யார் மீது நம்பிக்கை வரல. அதனால் தற்போதைய நிலவரப்படி $114 $120 போயிடுச்சு குரூட் ஆயிலோட விலை. கிட்டத்தட்ட சேர்ந்துடுச்சு. $116 இருக்குது. ஆனால் ஒன்று விளையாற்றமாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. காலையில் 101 பக்கம் இருந்தது, மறுபடியும் பெரிய அளவுக்கான விளையாற்றமாக இருக்குது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொல்ல முடியும்னா, குறிப்பாக UAE ப்ளஸ் குவைத் போன்ற நாடுகள்லாம் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. UAEனுடைய மேஜர் ரிசோர்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இது மாதிரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் இந்த மாதிரி இயற்கை வளங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்க டூரிஸ்ட்டு தான் அவங்களுடைய பலமே. அந்த டூரிஸ்ட் ஃபுல்லாக அவங்க இழந்ததுனால 120 பில்லியனுக்கு மேலே லாஸ் அப்படின்றாங்க அப்ராக்சிமேட்டாக. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 அமெரிக்காவுடைய கோஸ்ட் கார்டு ஷிப் சிங்கப்பூரினுடைய ஸ்ட்ரைட்டில் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ரேர் அக்கேஷனாக 6 ஒரே சமயத்தில் கிளம்பி வர்றது ரொம்ப ரேர் தான்றாங்க. எல்லாமே பஹ்ரைனுடைய பேஸ் பக்கம் கிளம்பி வருதா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சம்திங் ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்ற ஒரு 3வது பதற்றம். அடுத்த பதற்றம் என்ன அப்படின்னா, குவைத்தினுடைய டீசாலினேஷன் பிளான்ட்டை ஃபெசிலிட்டிஸ் மீது அடிச்சிட்டாங்க, ஈரான் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தோஹா வெஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லைக்லி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த மக்களோட தேவையை 40% ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அந்த டீசாலினேஷன் பிளான்ட்டை அடித்து தான் மிகப்பெரிய அளவுக்கு பார்க்குறாங்க. இது இல்லாமல் குவைத் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எங்களுடைய இராணுவ வீரர்கள், சர்வீஸில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் 9 பேர் பக்கம் இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க. ஒரு சிலர் படுகாயம் அடைந்திருக்காங்கன்ற மாதிரி, அதாவது ஈரான் நடத்திய தாக்குதலில் காயம் அடைஞ்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அப்போ பரவாயில்ல, அரபு நாடுகள் தனது இராணுவ வீரர்களை இழந்தாலும், பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தினாலும், இல்லை அவங்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தினாலும், என்ன பண்ணாலுமே அவங்க ரொம்ப பொறுமையை கடைப்பிடிக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி பொறுமையெல்லாம் ஒரு ஒரு மனுஷன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இவெல்லாம் வரும். எந்த மனுஷனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுனாவே இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் எங்கே சொல்லணும், யாருக்கிட்டையாவது சொல்லணுன்னா, அங்கே பாருப்பா, அரபு நாடுகள் மாதிரி நம்ம பொறுமையாக இருந்து கற்றுக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அரபு நாடுகள் மாதிரின்னு. ஏன்னா ஈரான் எவ்வளோ அடித்தாலும் சரி, அப்படியே மண்டையில் ரத்தமே வந்தாலும் அப்படி தலையில் சுண்டு கட்டிட்டு, ஒன்றும் இல்லை நண்பா, நீ பங்காளிங்க தான், நாளைக்கு நாங்கள் உங்கள் முகத்தில் முழிக்கணும், அதற்காக தான் நாங்கள் அமைதியாக இருக்கிறோன்றாங்க. அது இல்லாமல் துருக்கியை ஓடி வந்து பங்காளிங்களாம் அமைதியாக இருங்க, அவங்க அப்படி தான், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்ற மாதிரி அவங்கள தொடர்ந்து சமாதானப்படுத்தி வைத்திருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக பார்க்குறேன், பெரிய இழப்புகள், பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஈரான். பதிலுக்கு பதில் அடிக்கிறாங்க. நீங்கள் அங்கே பெட்ரோ கெமிக்கல் அங்கே அடிக்கிறீங்களா, நாங்கள் அரபு நாடுகள் அடிக்கிறோம். நீங்கள் எங்கள் வாட்டர் நிலையங்கள் அடிக்கிறீங்களா, நான் டீசாலினேஷன் பிளான்ட்டை இங்கே அடிக்கிறேன். அதுவும் பாருங்கள், பதிலுக்கு அவங்க இஸ்ரேல் கூட அடிக்கிறதில்ல, நேராக இங்கே வந்து குவைத்து தண்ணிக்கு அடிச்சிருக்காங்க. இன்னும் மற்ற நாடுகள்லாம் தயாராக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க நாட்டோட அத்தியாவசிய தேவைகள் இது. பட் இங்கே அடிக்கும்போது கூட மக்கள் ரொம்ப பொறுமையாகிறாங்க. பரவாயில்ல, எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க, அதனால் அந்த பொறுமையை நான் வந்து பாராட்ட விரும்புகிறேன். நான் கிட்டத்தட்ட கத்தாருமே வந்து கொஞ்சம் தயாராகிட்டாங்க. ஆஹா, அடுத்து நம்மளது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல் அப்படின்ற மாதிரி ஒரு பதற்ற நிலை அந்த இடத்துல தொடர்ந்து தொற்றி கொண்டு தான் இருக்கிறது. பட் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, 2 இடத்துலேருந்து ஒரே சமயத்தில் தாக்குதல். ஒன்று, ஈரான் வந்து கொத்து குண்டுகளாக அனுப்புகிறாங்க. இன்னொன்று, ஹிஸ்புல்லா என்ன பண்ணுறாங்க, தனது ராக்கெட் மூலிமா அனுப்பியிருக்காங்க. ஒரே பகுதியை குறி வைக்கிறாங்க, சொல்லி வச்ச மாதிரி. மேபி பேசிட்டு அனுப்புனாங்களா என்னன்னு தெரியல. கரெக்டாக அந்த எய்ஃபான்ற சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல். அந்த எய்ஃபா பக்கத்தில் வந்து ஒரு பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட் ஒன்று இருக்குது. நேற்றே ஒரு பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட் எங்கே இருந்ததுன்னா, இந்த எகிப்தோட பார்டர் பகுதியில் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருந்தது, இந்த பீஷியாவான்னு சொல்லிட்டு. இங்கே இந்த கடைசியில் சொல்கிறேன் நான். பட் எய்ஃபான்றது அந்த பக்கம் சொல்கிறேன் நான், லெபனான் பக்கத்தில் சொல்கிறேன் நான். நேற்று இந்த பெட்ரோ கெமிக்கல் பாதிப்படைஞ்சது. பதிலுக்கு இஸ்ரேல் அங்கே பெட்ரோ கெமிக்கல்கள்லாம் பயங்கரமாக அடித்தாங்க. மறுபடியும் இன்றைக்கி காலை சுத்திகரிப்பு நிலைகள் மீதெல்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க நேராக கொத்து குண்டுகளாக அனுப்பிட்டாங்க. கொத்து குண்டுகளாக அனுப்புனதில் பதிவுகளே பார்க்க முடியுது. எய்ஃபா சுத்திகரிப்பு நிலையம் கடுமையாக சேதாரமாக இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் வந்து சும்மா லைட்டாக தான் அப்படின்னு சொன்னால் கூட, ஒரு எண்ணெய் கிடங்கில் இருக்கக்கூடிய முழுமையான எண்ணெய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதாகவும், ஒரு பெட்ரோ கெமிக்கலுடைய ரிஃபைனரி காம்ப்ளெக்ஸ் ஒன்று எய்ஃபா பக்கத்தில் வந்து பாதிப்படைஞ்சதாக சொல்கிறாங்க. இந்த 2 பதிவும் மட்டும் இல்லாமல் மொத்தம் ஒரு 10 இடத்துல எல்லாம் அப்படி ஃபுல்லாக கொத்து குண்டுகள்லாம் என்ன பண்ணுவோம்ல, அப்படி பிரித்து அடிக்கல. இதுதான் இதில் என்ன இஸ்ரேலுக்கு பெரிய டேஞ்சர் அப்படின்னா, நார்மலாக ராக்கெட் அனுப்புனா சுட்டு வீழ்த்துறாங்க. கொத்து குண்டுகளாக இந்த மாதிரி அனுப்பும்போது தான் பிரச்சனை. அது தடுக்க முடியாது. இந்த மாதிரி உயர்தர நிலைகள் மீதும் ரொம்ப பாதுகாக்கப்பட்ட நிலைகள் மீதும் தொடர்ந்து வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 3 நிலைகள் மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லா என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து தனது தாக்குதலை கேப்பே விடாமல் அடிக்கிறதுனால இன்றைக்கி இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, இனி லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து இடத்துலையும் அடிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி குவைத்தினுடைய எம்பசி ஒன்று மாட்டுச்சின்னு தெரில, இன்றைக்கி குவைத்தினுடைய எம்பசி மீதும் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அது இல்லாமல் எங்கள் மீது இது வரைக்கும் 5000 ராக்கெட்டை ஏவி இருக்காங்க. மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து இன்று வரை. அந்த லிட்டானி ரிவரையும் தாண்டி இனி அதற்கான மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடத்தப்படும் சொல்லிட்டு டயர் அப்படின்ற ஒரு பகுதியில் கடுமையான ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க லெபனான் தரப்பில். அது வந்து ஆம்புலன்ஸ் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவங்க தரப்பில் வந்து நாங்கள் குறி வைக்கப்பட்டது ஹிஸ்புல்லானுடைய முக்கிய நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி லெபனானுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் 3 பேர் பக்கம் இறந்து போனதாக இன்றைக்கி லெபனான் இராணுவம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் எங்களுடைய 401வது பிரிகேடை சேர்ந்த 9வது பெட்டாலியனை சேர்ந்த நபர் பென்சியோன் அவர்கள் 19 வயசு தான், அவர் வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 3 மிலிட்டன்ஸ் வந்து இறந்து போனதாக காசாவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை சேர்ந்த 3 மிலிட்டன்ஸ் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. தொடர்ந்து ஐஆர்ஜிசி என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கொத்து குண்டுகள்லாம் அனுப்பியிருக்காங்க. அதே சமயத்தில் இஸ்ரேலினுடைய ஹெர்மஸ் 900 ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் பதிலுக்கு பதில் என்பது நடந்து கொண்டே இருக்குது. இதுக்கு நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடியும். நம்ம இப்போ ஈரான் வந்து இந்த அளவுக்கான தாக்குதல் நடத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையில் மண்டே காலையில் அபாடன் ரிஃபைனரின்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தெஹரானில் இருக்கக்கூடிய அடிச்சிட்டாங்க ஒன்று. 2வது சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த ஷிராஸ்
சிராஸ்ன்ற பகுதி ரொம்ப மழை நிறைந்த பகுதி. அந்த மழை ஃபுல்லாக அவங்க எப்படி தேடி தேடி அடிக்கிறாங்கன்னு தெரியல, இல்லை மொத்தமாக போடுறாங்களான்னு எனக்கு தெரியல, ஃபுல்லாக அடிச்சுட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த சிராஸ் என்ற பகுதியும் சரி, இஸ்ஃபஹானும் சரி, இந்த இரண்டும் வந்து ஒரு கடுமையான தாக்குதலை நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஜான்ஜியான் ப்ராவினன்ஸ்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு வேர் ஹவுஸ் இருந்ததாகவும் அது முழுமையாக வந்து அங்கே அடிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பகுதியில் பார்த்தா வெஸ்ட் தேகரன்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் தேகரனில் ஒரு பேட்ரி குடோன் மாதிரி சொல்கிறாங்க, இல்லை பேட்ரி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனியை வந்து முழுமையாக அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த தாக்குதல்லாம் பார்க்கும்போது இவங்க காலையில் அடித்தது, நேற்று நைட்டு அடித்தது, மறுபடியும் இப்போ ஈரான் அந்த பக்கம் வந்து பதில் தாக்கல் நடத்தாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஓய்வே கிடையாது. மிக கடுமையான தாக்குதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று யுஏ என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஈரானுடைய சொத்துக்கள்லாம் முடக்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொத்துக்கள் யாரெல்லாம் வாங்கினாங்களோ, கோல்டன் விசா வாங்கினாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கிட்டத்தட்ட அனுப்புங்க, நாடு கடத்துங்க, சொத்துக்கள் வந்து அரசுடைமையாக்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ பதிலுக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஈரான் தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1200 சிட்டிசன் 1200 யுஏயினுடைய சிட்டிசன் வந்து உடனடியாக இந்த வாரத்துக்குள்ளார நாட்டை விட்டு வெளியேறுங்க, இல்லை நாங்கள் கைது பண்ணிடுவோம், இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கை, அவ்வளோதான்ற மாதிரி சொன்னாங்க. பட் இன்னும் சொத்துக்களை முடக்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை. முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்காங்க. லைட்டாக இப்போ தான் வந்து கோவம் வந்திருக்கு. இதுவுமே இந்த கோவம் கூட ஃபுல்லாலாம் இல்லை, ஓரளவுக்கு வழக்கமாக இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் வந்து கோச்சிட்டு வீட்டுக்கு போகிறது செய்கிறது வரதில்லை, அந்த மாதிரி ஒரு லைட் கோவமாக தான் இருக்குது. இன்னும் பெருசாலாம் இல்லை. இப்போதைக்கு வெளியேற்றிருக்காங்க, அவங்க சொத்துக்கள் இருந்தால் முடக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே கூட ஈரான் சொல்லலை. அங்கே இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டில் ஆல்மோஸ்ட் 2026 பட்ஜெட்டுக்கு மட்டும் 45.8 பில்லியன் அளவுக்கான ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதுதான் இது வரைக்கும் அவங்க ரெக்கார்ட்லேயே மிகப்பெரிய அளவுக்கான ஹை. அதாவது அவங்க இராணுவ பட்ஜெட்டுக்கு மட்டும் 48.5 பில்லியன். பட் இந்த பட்ஜெட் செஷனை வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னா, நார்மலாக ஆட்சி கவிழ்ந்துடும், ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் வருதுன்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அரசு வந்து ஒரு 4 வருஷமாக தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா தொடர்ந்து அங்கே நிலையான ஆட்சி இஸ்ரேலில் மட்டும் கொடுத்ததே கிடையாது. யாராவது ஒருத்தர் மாறிட்டே இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆட்சியை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும். பட் இந்த தடவை 4 வருஷம் நடத்துறது மட்டும் இல்லாமல் இப்போ ஆட்சி கவிழ்றதும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இன்னும் இந்த இயர் எண்டு வரைக்கும் போயிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த யுத்தம் எண்டு வரைக்குமே வந்துடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் ஆட்சி கவிழ்ந்திருந்தது அப்படின்னா அது ஈரானுக்கு கூட சாதகமாக வந்திருக்கும். ஆனால் திடீர்னு பார்லிமெண்ட்டில் ஒரு மனதாக ஆல்மோஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட பட்ஜெட்டுக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட தாக்குதலில் தொடர போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு 200 மிலிட்ரி கார்கோ வந்திருக்கான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளி 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு வந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதத்துக்குள்ளார 200 மிலிட்ரி கார்கோ அப்படின்னா அப்போது ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் அப்ராக்சிமேட்டாக 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு ஃப்ளைட் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து ஆயுதங்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது. இதில் ஸ்பெயின் மட்டும்தான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, நேட்டோ நாடுகள் அடிப்படையில் அமெரிக்கா போய் உதவி கேட்டது, கொஞ்சம் ரீஃபியூலிங்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிறோம்பா, இல்லை B-21 இல்லை B-1 பாம்பர்ஸோ அங்கே நிலைநிறுத்திக்கிறோன்னு கேட்கப்பட்டதுக்கு ஸ்பெயின் ஃபஸ்ட்டு மறுத்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எங்களுடைய ஏர்பேஸ் 2 அதாவது மொரோன் ஏர்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் டோட்டலாக நாங்கள் க்ளோஸே பண்ணிட்டோம், நீங்கள் யாருமே வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து ஸ்பெயின் எடுத்த ஒரு போல்டான முடிவு. என்னதான் ஐரோப்பா நாடுகள் அமெரிக்காவை எதுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கி கூட இத்தாலியில் பார்த்தீங்கன்னா போர் விமானங்களை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க, யூகேயில் போர் விமானங்கள் பயன்படுத்துகிறாங்க, மற்ற ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நேட்டோட நிலைகள் இருந்தால் பயன்படுத்தி அமெரிக்கா தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க பெரிய அளவுக்கு. ஆனால் இதில் ஸ்பெயின் மட்டும்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் எங்கள் ஏரியா பக்கம் கூட வரக்கூடாது, வந்தீங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிருவோம், தம்பிகளை கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டான முடிவு எடுத்திருக்காங்க. அதனால தான் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஐ திங்க் 80வது அலைன்னு நினைக்கிறேன், அனுப்பும்போது பெட்ரோ சாண்டஸ் அவருடைய புகைப்படத்தை ஒட்டி அவருக்கு நன்றி தெரிவிக்குமா வந்து அனுப்பியிருந்தாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இந்த E3 சென்ட்ரி AWACS இருக்கு இல்லையா, அந்த இழப்பு வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு பண்ணுறாங்க. 1977 தயாரிக்கப்பட்டதான். அதோட யூனிட் காஸ்ட் வந்து 270 மில்லியன். 8 ஹவர் வந்து வித்தவுட் ரீஃபில்லிங் தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த AWACS மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இது மொத்தமாக சவுதி அரேபியாவுடைய பேஸில் ஒன்று நிறுத்தியிருக்காங்க, UAEயில் ஒன்று, பக்ரைனில், குவைத்தில், அப்புறம் மீதி இருக்கக்கூடிய மற்ற பேஸில் எல்லாத்துலேயும் ஒன்று நிறுத்தியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்கூட்டியே டிடெக்ட் பண்ணுறது மீதியெல்லாம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு 1500 கிலோமீட்டர் வரைக்குமே டிடெக்ட் பண்ணுன்றாங்க. அந்த ரேஞ்ச் 300லேருந்து அந்த அளவுக்கு டிடெக்ட் பண்ணும். பட் இந்த நெட்வொர்க் பேஸை வந்து இந்த ஒன்று அடித்ததுனால இது பெரிய அளவுக்கு பாதிக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள்ங்க.
ஒரு 3-4 நாள் கழித்து தான் இன்றைக்கி தான் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, ஐஆர்ஜிசியினுடைய நேவல் தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவர் இறந்து போனதை அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேங்கர் ஜி அப்படின்றவரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இத்தனை நாள் மேபி என்ன பெரிய ஒரு கட்டிடத்துக்கு அடியில் இருந்தாரா, இல்லை ஏதாவது உயிருக்கு போராடிய நிலையில் இருந்தாரான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி தான் ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், இந்த யுத்தம் முடிஞ்சது அப்படின்னா அடுத்த எந்த நாடுமே எங்களை தொடர்றதுக்கு பயப்படுவாங்க. இந்த பூ உலகில் ஈரானை தொட்டோம் அப்படின்னா அவங்க கெட்டோன்ற நிலைமை வந்து விடும். இனி நாங்கள் அடிக்கிற அடியில் இடி மாதிரி இருக்க போது எதிரிகளுக்கு தக்க பாடம் கொடுக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஐயா நீங்கள் இந்த பக்கம் சொல்கிறீங்க, அந்த பக்கம் பாகிஸ்தான்கிட்ட கேட்டால் இல்லை நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்கிறன்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்று ஆராய்ச்சி அவர்களே, நேராக நீங்கள் பாகிஸ்தானை கொஞ்சம் கவனித்து விடுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக அமெரிக்கா கிட்ட ஒரு கதையை சொல்லி உடனே அந்த ஆள் நேற்று வரைக்கும் 20ன்னு சொன்னார், திடீர்னு இப்போ மதியத்துக்கு மேலே 30 போட் அனுப்புகிறாங்க, 30 போட் எங்களுக்கு அனுப்புகிறாங்க, லேட்ஸ் மேக் எ டே சக்ஸஸ், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதனால் இதுக்கு ஒரு முடிவு வைங்க. இதுக்கப்புறமும் இன்னும் பேசுனாங்கன்னா யார் நம்புறது நம்மளுக்கு ஒன்றும் புரியல என்பதும் கூடுதல் தகவல். இது வரைக்கும் ஈரான் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் மீது ஒட்டுமொத்தமாக மார்ச் 28 வரைக்கும் 1187 மிசைல்ஸ் அனுப்பியிருக்காங்க. 4422 ட்ரோனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் பீரியடில் 1187 மிசைல்ஸ், அதுவும் இப்போல்லாம் போயிருந்தால் கிட்டத்தட்ட 1250 பக்கமே வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் கூட லைட்டாக அமெரிக்காவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அரபு நாடுகள் பக்கம் சேஃப் இல்லை அப்படின்னா நாங்கள் பெரும்பாலான நிலைகளை கொடுக்க தயார், எங்களை சார்ந்து பக்கறக்கூடிய நிலைகள்லாம் நீங்கள் சூடுன்லேயும் அந்த இடத்துல கூட பெரிய அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம், இனி நீங்கள் அங்கே வந்து வெளியேறதா இல்லைன்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் சீனா என்ன பண்ணியிருக்காங்க, லெபனான் மீது தாக்கல் நடத்தும் போது இந்தோனேசியாவுடைய பீஸ் கீப்பர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அந்த யூனிஃபில் நிறுவனத்தை சேர்ந்தவங்க. யூனிஃபில்னு யாருன்னா ஐநாவால் அங்கே நிறுத்தப்பட்டுக்கிற பொது நபர்கள். இவங்க வந்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு நிறுத்தப்பட்ட இந்த பொது நபர்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதுனால தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவித்திருக்கிறாங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ்தானில் மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டு. ஒரு பக்கம் தாக்குதல்களை சந்தித்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் திடீர் எதிர்பாராத விதமாக கடுமையான வெள்ள சேதத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதும் என்று கூடுதல் தகவல். காலையில் தான் சொன்னேன், ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், சோமச்சலா, நன்றி, வணக்கம்.